கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற ஏன் இவ்வளவு தாமதம் என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எசேக்கியேல் 12:28. என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நிபந்தனை வசனம் 24. இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக, உன் சந்ததி 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், பிறகு விடுவிக்கப்படுவார்கள் என்று வாக்கு பண்ணியிருந்தார். கர்த்தர் வாக்கு பண்ணினது தாமதிப்பது போல் காணப்பட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு நெருக்கமும் வருத்தமும் அதிகமாயிருந்தபடியினால் தேவனை நோக்கி கூக்குரல் இட்டார்கள். ஆனால் அந்த 400 ஆண்டுகளில் ஒரே ஒரு நாள் கூட தாமதியாமல் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். நமக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேற ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் நமக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுத்து அதற்கு தகுதியுள்ளவர்களாய் ஆக்கி காலம் தாமதியாமல் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஆனால் நம்முடைய முரட்டாட்டுத்தனம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வாக்குத்தத்தங்கள் தாமதமாக காரணமாயிருக்கும். கானானை கடக்க 4 நாட்கள் போதும், 40 வருடம் ஏன் ஆயிற்று? இஸ்ரவேல் ஜனங்களின் முரட்டாட்டுத்தனமே, குறி சொல்லுதல், முகஸ்துதி எல்லாம் ஏன் வருகிறது? தேவன் மேல் உள்ள விசுவாசம் குறைவதனால் மனுஷர்களை தேடுகிறோம். அப்படி அல்லாமல் தேவனையே நாம் தேடி நிற்கும் போது தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், எனக்கு நீர் கொடுத்த வார்த்தைகள் தீவிரமாய் நிறைவேற்ற போற தயவுக்காக நன்றி. ஆனால் அதற்கு நானே இடரலாய் இல்லாதபடிக்கு மனுஷனை தேடாமல் எல்லா சூழ்நிலையும் உண்மை மட்டும் சார்ந்திருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.